ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் நண்டு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ நண்டு. இதை நான் நல்லா சுத்தம் பண்ணி அப்புறம் 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் இதில் நல்லா அந்த மசாலாலாம் நண்டுக்குள்ளே நல்லா இறங்கும். 2 அரி பூண்டு சதைச்சி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, உப்பு, கருவேப்பிலை, அப்புறமா 2 பச்சை மிளகாய், கடுகு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய். எண்ணெய் சூடான உடனே கடுகை போட்டுக்கோங்க. கடுகு உடையிற சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா அதில் மிளகாய் பொடி அப்புறம் தனியா பொடி 2யும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா அது ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது இதில் 2 மிளகாய், அந்த பச்சை மிளகாயும், அப்புறம் இடித்து வச்சுருக்க பூண்டு, அப்புறம் இடித்து வச்சுருக்க இஞ்சி, இதையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போது இதில் நண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நண்டுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இந்த நண்டை நல்லா அந்த மசாலாவோட கோட் பண்ணிக்கணும். அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நண்டு இந்த மசாலாவோட நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போது இந்த நண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த நண்டு நல்லா வேகணும். அதுக்காக அந்த மூடி போட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா அதை வேக விட்டுருங்க. இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த நண்டு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுவையான நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு.